السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு வசப்படுத்தி தருகின்றான். மறைமுகமான ரிஸ்கினுடைய வாசல்கள் திறக்கப்படும். பணத்திற்கு ஒருபோதும் கஷ்டம் ஏற்படாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களையும் திக்ருகளையும் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு துஆக்களுக்கும் திக்ருகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. நாம் இந்த திக்ருகளையும் துஆக்களையும் யகீனோடு இஹ்லாஸோடு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குகின்றான். நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு அல்லது சில நாட்கள் ஓதிவிட்டு, நான் துஆக்களை கேட்டேன், நான் இந்த துஆக்களை ஓதினேன், என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகவில்லை, நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட, நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் துஆக்களை கேட்போம். ஏனென்றால் சில நபிமார்கள் பல வருடங்கள் துஆக்களை கேட்டார்கள். அதாவது 20 வருடங்கள் 25 வருடங்கள் இவ்வாறு பல வருடங்களாக கேட்டு அவர்கள் அந்த விடயத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிலர் கேட்டவுடனேயே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். அதே போன்று இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சிறிது காலம் தாழ்த்தி அந்த துஆக்களினுடைய அந்த பலனை அல்லாஹ் வழங்குகின்றான். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய துஆ எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்பதனை நமக்கு கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று இரவு இந்த துஆவை 70 தடவைகள் ஓதுவோம். உலகத்தில் உள்ள அனைத்தையும் வசப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. அல்லாஹும்ம ஸல்லிம்னி வஸல்லிம் மின்னி, அல்லாஹும்ம ஸல்லிம்னி வஸல்லிம் மின்னி என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.